Good morning, children. The next topic we are going to see is about rectification. So, rectification na enna appdin pathina, it is a process of converting alternating current into direct current. So, alternating அப்படின்றது இது மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னது alternating. Okay, so இந்த alternating என்ன பண்றோம்னா direct. So, directனா என்னன்னா either in the positive way or in the negative way. So இதுக்கு பேர் தான் என்னது direct current. So alternating-ஆ இருக்கிறத direct-ஆ convert பண்றதுக்கு பேர் தான் என்னது rectification. Okay, so this can also asked as a 2 marks. So what is meant by rectification? So it is a process of converting alternating current into a direct current, that is called as a rectification. So here we have two types of rectifier. First one is a half way rectifier, the next we will see with a full way rectifier. So this half way rectifier, it consists of a transformer, PN junction diode and a resistor. Okay, so this is a transformer, this is a PN junction diode and this is a resistor. Yes, in half way rectifier either positive half or negative half is passed through while the other half is blocked. So என்ன பண்றோம் அப்படின்னா, so இங்க இருந்து நம்மளுக்கு சிக்னல் வருதா, சிக்னல் எப்படி இருக்கும், இட் ஹாஸ் போத் பாசிட்டிவ் as well as நெகட்டிவ் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பாசிட்டிவ் மட்டும் உள்ள போறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுல பாசிட்டிவ் போகும்போது என்ன ஆகுதுன்னா திஸ் எண்ட் பிகம்ஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் எண்ட் பிகம்ஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல சரியா. ஸோ then only one half of the input wave reaches the output. So அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு வேவ் மட்டும்தான் அவுட்புட்ல ரீச் ஆகுது. hence PN junction diode acts as a rectifier diode. So என்ன பண்ணுது இது rectifier means it rectifies. Okay, ஒரு PN junction diode என்ன ஆக்ட் பண்ணுது, ஒரு rectifier diode ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. Okay, and here we have the two things, that is positive half cycle as well as a negative half cycle. So positive half cycleன்றது இதுதான் positive half cycle, negative half cycleனா இதுதான் negative half cycle. Okay, so during positive half cycle, so first during positive half cycle, when the positive cycle input passes through the circuit, so நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இல்லையா. ஸோ நம்மளுக்கு வெறும் பாசிட்டிவ் மட்டும் உள்ள போறதா ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இப்படி உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த டெர்மினல் ஏ இருக்கு இல்லையா, இது வந்து பாசிட்டிவாகவும் டெர்மினல் பி வந்து நெகட்டிவாகவும் ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவ் இங்கே போகுது, இந்த டயோட் பாருங்க, as we know this is a p end and this is n end. Okay, so p end is what, positive. So இந்த பாசிட்டிவ் கூட பாசிட்டிவ் ஜாயின் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு பாசிட்டிவ் இருக்கு, அதே மாதிரி இந்த சர்க்கியூட்ல இருந்து என்ன வருது, நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வருது. ஸோ பாசிட்டிவ் கூட பாசிட்டிவ் ஜாயின் ஆகும்போது தட் இஸ் கால்ட் அஸ் வாட், இட் இஸ் அ ஃபார்வர்ட் பயாஸ். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்னா என்ன பண்ணும், இட் கண்டக்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் வாட் இஸ் த மீனிங், இட் கண்டக்ட்ஸ். ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகே, ஸோ அதனால இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ன இருக்குது, நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் the second one is negative half cycle. So அப்படி negative half cycle அப்போ இது என்ன ஆகுதுன்னா the end A is negative, இது வந்து பாசிட்டிவ் ஆயிடுது. ஸோ end A நெகட்டிவ்னா என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இதுதான் வந்து இந்த டயோடு. ஓகே, ஸோ இது என்னது பாசிட்டிவ் சார்ஜ், நம்மளுக்கு இங்கேருந்து என்ன வருது நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா அது என்னது, தட் இஸ் கால்ட் இஸ் ரிவர்ஸ் பயாஸ். ஓகே, ஸோ ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா என்ன ஆகுது, இட் டஸ் நாட் கண்டக்ட் அண்ட் ஸோ தெர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ. ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோ இருக்காது, ஸோ இங்கே நம்மளுக்கு அவுட்புட் வராது. ஓகே, அகெயின் டியூரிங் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் we are getting the output, then நெகட்டிவ்க்கு நம்மளுக்கு அவுட்புட் வராது. ஓகே, ஸோ இட் கோஸ் ஆன். ஸோ ஒன்லி த அவுட்புட் we have is only for the positive half cycle. Okay, so இதுதான் இங்க ஃபுல்லா இருக்கும். See here the terminal A becomes positive with respect to B. So இது எப்போ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில், பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் A வந்து பாசிட்டிவும் B வந்து நெகட்டிவாகவும் ஆகிடும். then the diode is forward biased. forward biased அப்படினால என்ன பண்ணும், it conducts. okay, so positive to positive அப்படின்றதுனால என்ன பண்ணும், இது வந்து forward biased ஆகிட்டு conduct பண்ணும். okay, then the current flows through the load resistor. so இங்கே வந்து current flow இருக்கும். the AC voltage developed across the RL constitute the output voltage. so இங்கே நம்மளுக்கு என்ன output voltage வருதோ அதுதான் அவுட்புட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. then next is during the negative half cycle. so negative half cycle என்ன ஆகுதுன்னா terminal A is negative with respect to B. so இது வந்து பாசிட்டிவாகவும் ஆயிடுது. அப்போ என்ன ஆகுது, it is a reverse bias.
it does not conduct, அப்போ no current flows through RL. So இது reverse bias ஆயிடுது, conduct பண்ணாது, so RL லேயும் current pass ஆகுது. Okay, so the reverse saturation current in the diode is negligible since there is no voltage drop. Negative half cycle is suppressed at the output. So இங்க voltage drop இல்லன்றதுனால என்ன ஆகுது, negative half cycle இங்க வந்து outputல வராது. Okay, then the output is steady, is not a steady DC voltage but a pulsating wave. So இத மாதிரி output நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. This pulsating can be used for electronic equipments. இந்த pulsating wave வந்து என்ன பண்ணலாம், electronic equipmentsக்கு யூஸ் பண்ணலாம். And if you see the efficiency is said to be the output power divided by input power. So efficiency is denoted by the letter eta, and that is given by the ratio of output power divided by the input power. Okay, output power to the input power, and its value is 40.6% for the half wave rectifier. Okay, so for the half wave rectifier the efficiency is what, 40.6%. Yes, clear with this half wave rectifier? So half wave rectifier, first during positive half cycle the end A is positive, இது negative. So இது positive-ன்றதுனால இது forward bias ஆயிடும், அப்போ இது conduct பண்ணும். So conduct பண்ணும்போது output நம்மளுக்கு கிடைக்கும். Next, during negative half cycle, அப்போ A is negative, B is positive, and so it does not conduct, and so there is no current flow, and so will not get the output. Okay, and efficiency is a output power to the input power, and its value is 40.6%. Yes, clear? Next we are going to see is about the full wave rectifier. So half wave rectifier என்ன பார்த்தோம், only half the wave is rectified, and in full wave rectifier all the waves will be rectified for each half cycle. Okay, so இதில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, we are having two diodes in this. Okay, so அப்போது இதில் பாசிட்டிவ் இதில் நெகட்டிவ்னு வரும்போது இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், அப்போ நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதுவே நெக்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் அப்போ இது பாசிட்டிவாகவும் இது நெகட்டிவாகவும் ஆகிடும், அப்போது இது ஃபார்வர்ட் பயாஸ், அப்போது நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இன் போத் த வேஸ் வில் பி கெட்டிங் த அவுட்புட். ஸோ see with this, the positive and the negative half cycles of the AC input signal passes to the full wave rectifier, and hence it is called as a full wave. So எல்லா வேவுமே ரெக்டிஃபை ஆகிடுறதுனால இதுக்கு பேர் full wave. It consists of PN junction diode, center tapped transformer. So இதான் ஒரு PN junction, இதான் center tapped transformer, and a load resistor, இதான் load resistance. Okay, then due to the center is usually taken as a ground or zero voltage for the point of reference. So இங்க இருக்கு இல்லையா சென்டர், ஸோ இந்த சென்டர் எடுத்து என்ன பண்ணிடுறோம், எய்தர் கிரவுண்ட் பண்ணிடுறோம், அப்படி இல்லைன்னா ஜீரோ அப்படின்னு வச்சிடறோம். டியூ டு த சென்டர் ட்ராப் டிரான்ஸ்ஃபார்மர் த அவுட்புட் வோல்டேஜ் ரெக்டிஃபைட் இஸ் ஒன்லி 1/2. ஓகே, ஸோ நம்மளுக்கு சென்டர் டேப் இருக்கிறதுனால நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் எய்தர் 1/2 அப்படின்ற மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் வி ஹாவ் டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போ என்ன ஆகும், த எண்ட் M is positive, M வந்து பாசிட்டிவ் ஆகிடும், N வந்து நெகட்டிவ் ஆகிடும், G வந்து 0. ஓகே, ஸோ இந்த இடத்துல G இருக்கு இல்லையா, G வந்து 0. ஓகே, அப்போ என்ன ஆகும், இது பாசிட்டிவ்ன்றதுனால D1 வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், D2 வந்து ரிவர்ஸ் பயாஸும் ஆகிடும். ஓகே, ஸோ D1 becomes ஃபார்வர்ட் பயாஸ் and D2 becomes reverse bias. Okay, so D1 forward bias, எது forward bias அது என்ன பண்ணும், conduct பண்ணும், reverse bias இருக்குது conduct பண்ணாது. Okay, so being forward bias D1 conducts and current flow is along. So current flow எந்த directionல flow ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா M D1 A G C. Okay, so M D1 A G C. So இந்த directionல தான் current flow இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ M D1 A G C. Okay, so this is during positive half cycle. As a result, the positive wave occurs through the RL. So இங்கே நம்மளுக்கு ஒரு positive wave கிடைச்சிரும். செகண்ட் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ டியூரிங் த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள், ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இது பாசிட்டிவாகவும் இது நெகட்டிவாகவும் ஆகிடும். ஸோ த டெர்மினல் N is positive and M is negative, G என்னது எப்பவுமே 0 தான். ஓகே, ஸோ இது பாசிட்டிவ் அப்படின்றதுனால இது பாசிட்டிவோட இங்கே பாசிட்டிவ் வரும்போது D2 is forward biased. ஓகே, ஸோ D2 is forward biased
D1 is reverse bias. So D1 is reverse bias. ஸோ இது ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்றதுனால என்ன பண்ணுது, இது கண்டக்ட் பண்ணுது. ஓகே, நவ் த கரண்ட் ஃப்ளோ இஸ் அலாங். ஸோ கரண்ட் ஃப்ளோ எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இங்கே ஸ்டார்டிங்கில் என், இங்கே இருக்குது D2, நெக்ஸ்ட் இஸ் இங்கே B, தென் மறுபடியும் G, நெக்ஸ்ட் டு C. ஓகே, ஸோ N D2 B G C. So this is the direction of current for the negative half cycle. Okay, here also there is a output. Okay, so how we get the output waveform is, so this is a full cycle, and for positive half cycle we are getting the output, and for negative half cycle we are getting the output. Same way for positive we are getting the output, for negative we are getting the output. So it goes on in this way. So நம்மளுக்கு என்ன ஆகும், for each positive and negative we are getting the output. So efficiency அப்படின்னு பார்த்தோம்னா it is the double of that இல்லையா. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி half wave rectifier ஓட efficiency பார்த்தோம், it is 40.6. ஸோ இதோட டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 81.2. So the efficiency of a full wave rectifier is 81.2, since it has both positive as well as a negative half cycle which is rectified in this. Okay, yes, clear with this half wave and full wave rectifier. This full wave rectifier is very very important. So what is the difference in the half wave and the full wave is, in the half wave will be considering only with one diode. So ஒரே ஒரு diode அப்படின்றதுனால இப்போ நம்மளுக்கு இந்த சைடு எப்போ பாசிட்டிவ் வருதோ அப்போ மட்டும்தான் இது ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், அப்போ மட்டும்தான் இது கண்டக்ட் பண்ணும். ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு டயோடு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டு டயோடு வச்சுருக்கும் போது இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னா திஸ் வில் கண்டக்ட், திஸ் இஸ் D1. ஸோ D1 வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும்போது இது கண்டக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் இது நெகட்டிவ் இது பாசிட்டிவாக இருக்கும்போது திஸ் D2 becomes forward bias, and so the D2 will conduct. ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிள்லையும் நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு வேல்யூ வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த full wave rectifier. Yes, clear with this? Okay, thank you.